ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பனே. சும்மா கர்மை கர்மை என்று சொல்றீங்களே, உண்மையிலே கர்மை என்பது இருந்தா எப்படி நாம் செய்த கர்ம நமக்கே திரும்பி வரும் என்று ஒரு நண்பன் கேட்கிறான். அட பைத்தியக்காரா, உனக்கு புரியும்படி சொல்கிறேன் கேளு என்று சொன்னார். ஒரு மாம்பழ மரத்துக்கு நிறைய மாம்பழம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய கண்கள் ஆசையாக அந்த மாமரத்தை பழங்களை பார்க்கிறது. அதுதான் கர்ம என்பது. ஆனால் கண்கள் பார்க்க முடியுமே தவிர பறிக்க முடியாதல்லவா? அதனால அந்த வழியிலிருந்து கால்கள் அந்த மரத்தன்று போய் நிற்கிறது. ஆனால் கால்கள் மரத்தன்ற போய் நிற்க முடியுமே தவிர அந்த கால்கள் பழங்களை பறிக்க முடியுமா? முடியாது. அதனால அவன் கைகளால் அந்த பழங்களை பறிக்கிறான். ஆனால் இங்கே ஒரு சின்ன விஷயம். பார்த்த கண்களும் மரத்துக்கிட்ட நெருங்கி போன கால்களும் பழங்களை பறித்த கைகளும் அவை சாப்பிட முடியுமா? அதனால் அந்த பழங்களை வாயை சாப்பிட்டு விடுகிறது. பிறகு அந்த தோட்டத்து காவல்காரன் இதையெல்லாம் பார்த்து சும்மா இருப்பானா? நேராக அவனுடைய முதுகு மேலே ஒரு அடி அடிப்பான். பழம் சாப்பிட்டது என்னவோ அவனுடைய திருவாய், அடி வாங்கியது என்னவோ அவனுடைய முதுகு. அடி விழுந்த உடனே அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. கடைசிக்கு என்னாச்சு நண்பனே? பார்த்த கண்களை தான் அழுது விட்டன. வாழ்க்கையும் அப்படித்தான். யாருடைய கர்மை அவர்கள்தான் அனுபவிக்க வேண்டும் என்பது இதுதான். கண்களை போல தெரிந்து கொள்ளுங்கள். பெரியோர்கள் சொல்வதே கொஞ்சம் கேளுங்கள். உன்னுடைய போக்கிலே நீ போகாதே. கர்ம யாரையும் விடாது. ஆனால் சுற்றி சுற்றி உன்கிட்டே வந்துவிடும். அனுபவித்துதான் தீர வேண்டும். கர்ம இல்லே கர்ம இல்லே என்று அதிக பிரசங்கத்தனமாக அவதூறாக பேசி தவறாக நடந்து கொள்ளாதீர்கள். கங்கையிலே குளிச்சாலும் தீராதது கர்மையின் ஒன்றுதான். சிவன் சன்னிதானத்தில் இருந்தாலும் விட்டுவிடாதது அதை ஒன்றுதான். பார்த்து வாழுங்கள் நண்பர்களே. நன்றி நன்றி நன்றி.